ஒரு வழியாக இந்த வாட்டர்மேனுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கொண்டு போய் வந்து இவரை பரிசோதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ப்ரூட்டலாக வந்து இந்த விஜய் டிவியில் நடந்துக்கிட்டது, அப்புறம் ப்ரோக் சேனலில் போய் நடந்துக்கிட்டது, ப்ரோக் சேனலில் வேணும்னே அழைச்சி கொண்டு போய் வச்சு செஞ்சு விட்டாங்க. அதான் உண்மை. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க, அந்தளவுக்கு மோசம் கிடையாதுங்க. ஒரு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. அது கிறுக்குத்தனமாக பண்ணுவார் தான். அதுக்குன்னு வந்து இந்த மாதிரிலாம் கதை கட்டி இது பண்ணக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து விஜய் டிவிலே எடுத்துருக்கவே கூடாது. பிக் பாஸ் கூப்பிட்ருக்கக்கூடாது. அவர் பாட்டுக்கும் ஏதோ வந்து டிக்டாக்கில் பண்ணுறாரு, இல்லைனா வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா விட்டுறணும். அவரை போய் கொண்டு வந்து பாப்புலர் பண்ணி வேணும்னே பண்ணாங்க. இவங்க உண்மையிலே அவங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா பண்ணுவாங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. இப்போ என்னென்ன மாக்காப்பா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இது பண்ணியாச்சு. அதோட இவங்க பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. அந்த பேர்னா ப்ரோவோக் சேனல். ப்ரோவோக் சேனலே எது தெரியுமா? ப்ரோவோக் பண்ணுறது தான் சேனலு. அதுக்காக தான் வச்சு நடத்துகிறாங்க. அதில் வர்றவங்கலாம் பாருங்கள், ஐட்டம் கேஸுங்க இந்த மாதிரி ஒன்றுக்காகாத ஒன்றுக்கு உருப்படாதவங்கெல்லாம் தூக்கி கொண்டு இந்த கலையில் காத்துக்கருப்பு கலைன்னு ஒரு பரதேசி பையன் இருப்பான். கொஞ்சம் நல்லவன் தான், ஆனால் பண்ணுறது பூரா பைத்தியம் மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் அதில் உள்ள இந்த கேவலமாக கழுவி இந்த பிட்டு ஆர்வத்தில் இருக்க பெண்கள் இந்த பேட்டி எடுப்பா தெரியுமா? ஒருத்தி எலும்பி மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு வந்து பேட்டி எடுப்பாங்க. அந்த சேனல் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒழுங்கான சேனல். அது பண்ணுறதே மாமா வேலை, பண்ணுறது 1ஆம் நம்பர் அயோக்கிய ஃப்ராடு வேலை. ப்ரோவோக் சேனலு ஒரு டீமாக போட்டு உட்காருக்காங்க பாருங்கள். இந்த மாஃபியா மாதிரி தான், ரூட்டு மாஃபியா மாதிரி அவங்க ஒரு மாஃபியா உட்காந்துக்கிட்டு. இதில் வந்து விஜய் டிவி லிங்க் இருக்குது இவங்களுக்கு கண்டிப்பாக. இல்லைனா வந்து எல்லோரும் பிளான் பண்ணி இவனை முடிச்சு ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி தான் வாட்டர்மேனை காலி பண்ணுது. கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் அவர். அந்த ஆளுக்கு அது புரியவே மாட்டேதுங்க. ஒரு தடவை செருப்பால் அடித்தாங்களா இல்லையா? ப்ரோவோக் சேனல் ஒரு தடவை ஒன்று செருப்பால் அடித்தாங்க. அப்போ போலீஸ் வரும்போதே எனக்கு கொள்ளுங்க, காப்பாற்றுங்கன்னு என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்த நீ பாரும் அப்பயே சொன்னிச்சு, ஏண்டா பண்ணி போய் தொலையாதரான்னு கேட்டான். அவன் பேட்டி கொடுக்க நிறுத்தினே அப்படின்னு சொல்லிட்டு போணுச்சு. உடம்ப ட்ரிம் பண்ணு, கொஞ்சம் ரோல்ஸான நடினா இவன் திரும்பவும் அந்த வாட்டர்மேனை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சூர்யா வந்து திரும்பவும் அந்த வாட்டர்மேனு அந்த ஒரு டச்சை வந்து இந்த படத்தில் வச்சார்ல, யார் அரிச்சை பாலாச்சி வச்சுட்டான். அதுக்கு வந்து நான் பண்ணதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன தாங்க பண்ணுறது? அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, பிக் பாஸுக்குள்ளே விட்டும் பார்த்தாச்சு, எல்லாத்துலேயும் விட்டு பார்த்தாச்சுங்க. திருந்தவே மாட்டுறாங்க. ஒழுங்காக பிசிஓ பண்ணிக்கிட்டு அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்துகிறான்னா இன்னமும் கண்டென்ட்டு நான் பெரிய ஹீரோ ஆயிடுவேன், நான் பெரிய இதில் இருக்கிறனால போட்டி பொறாமையிலெல்லாம் அப்படி பண்ணுறாங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தாங்க பண்ணுறது? திருந்தவும் மாட்டுறான். ஏதோ போனால் போய் இப்போ பெயில் கொடுத்துட்டாங்க. ஆனால் கொலை மிரட்டல் விடுறது, 1 லட்சம் கேட்டது இவன் அந்த மாதிரி கேட்டுப்பான்னு நினைக்கிறீங்க? இது வந்து அந்த மாமா பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை பழி வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ வெளியே வந்துட்டான். இதை பெரிய செய்தியாக்கி வேறு ஏதோ மறைக்கிறதுக்காக இந்த செய்தியை ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாஃபியா, இந்த ரூட்டு மாஃபியா குரூப் வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் பழிவாங்கப்பட்டார், திரும்ப விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எளிமையாச்சும் ஒழுங்காக இருடா தயவு செஞ்சு. எங்கே போனாலும் எடுத்து போட்டுடுறாங்க. ஒரு விருந்தில் உட்காந்துருக்கான்னு வச்சுங்க, ஓகே அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறான். ஒரு ஓகே ஸ்டாப் அப்படின்ட்டு வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். திருந்துடா, பாரு சொன்ன மாதிரி திருந்துடா. எப்போ தாண்டா திருந்துவ திவாகர்?